ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சூப்பரான ஒரு பிஸ்கட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பீட்டர் தேவையில்லை, அதே மாதிரி க்ரீம் கூட தேவையில்லை. ரொம்ப சாஃப்டாக நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இருந்தாலே போதும். இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 6 பிரிட்டானியா மில்க் பிஸ்கட் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 6 முந்திரி பருப்பு, கூடவே 6 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாவது ஒன்று இருக்குன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வேலை நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெறும் பிஸ்கெட் மட்டும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இது 1/4 லிட்டர் கப்பில் 2 கப் பால் இருக்கும். இப்போ பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஓரத்தில் பால் ஆடை தங்கும்போது அதை நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் பாலோடு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பால் கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் பால் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. சரியாக 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதாவது 2 கப் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பிஸ்கட் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம். இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் எடுத்திங்கன்னா இந்த பவுடர் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதித்து கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம். பால் பொடி ஒரு வேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஆடை கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு மேலே ஒரு சில்வர் பாயில் பேப்பரோ இல்லை ஒரு ஏதாவது பால் பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் இதை ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதை எடுத்துட்டு ஒரு முறை கட் பண்ணி விட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 முறை அரைக்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நல்லா உங்களுக்கு கடையில் மாதிரி க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 முறை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது முறை நீங்கள் இதை அரைக்கும்போது இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதே டிஃபன் பாக்ஸ்லேயே சேர்த்துட்டு பேப்பரை இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு மூடினீங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் கூட அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். இப்போ நான் ஓவர் நைட் தாங்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கரண்டியால் நம்ம இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்கூப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்டியால் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்ல சாஃப்டாக க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கரண்டியால் ஸ்கூப் பண்ணி எடுத்து தட்டில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது நட்ஸு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கலாம். இல்லைன்னா கடலை மிட்டாயை கூட கொஞ்சம் பொடிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல க்ரீமியான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.